மேசராசி நண்பர்களின் குணம். ஒவ்வொரு ராசிக்கும் பாசிட்டிவாகவும் ஒரு குணம் இருக்கும், நெகட்டிவாகவும் ஒரு குணம் இருக்கும். இப்போ முதல்ல மேச ராசிக்காரர்களுடைய மேச லக்னத்துக்காரர்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா 4 பேர்த்துக்கு உடல் ரீதியாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிற டைப்பாக இருப்பாங்க. துணிச்சல் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. வீரத்தோடு இருப்பாங்க. தான் இருக்கிறோன்ற காமிக்கிறதுக்காக காரியங்கள் செய்யணுன்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஆத்மார்த்தமாக ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. குறிப்பாக உடல் சார்ந்த உதவி. இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், தன்னுடைய இந்த இளமை காலத்தில் அவன் உடம்புல இருக்கிற அந்த சக்தி, அந்த வீரியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வருஷம் பூரா இருக்கும்னு நினச்சி தேவையில்லாத சேட்டைகள், எங்கள் கிராமத்து பூரா காவாலித்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது அலம்புறது. இப்போ தண்ணி ஒரு வாளியில் பிடிச்சிட்டு போகிறோன்னு வைங்களேன், காவாலி தண்ணி தான் இருக்குன்னா அந்த தண்ணி அலம்பும். அது மாதிரி அவன் சேட்டை செஞ்சே தன்னுடைய இளமையத்தை பூரா வீரியத்தை பூரா கெடுத்துக்கிறதுனால உடலும் மனமும் எல்லாமே சோர்ந்து போயிடும். இதுதான் அவனுடைய நெகட்டிவான ட்ரைட்ஸு. அப்படி இருக்கக்கூடாது. இதை கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ஜோதிடர்னாலும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிற முடியும். நெருப்பு தத்துவ ராசி அது. அதுக்கடுத்து காலபுருஷனுக்கு அது 1வது வீடாக இருக்கிறதுனால குணத்தை குறிக்கும். இந்த குணம் பிறவி குணம். இது அவங்களோட பழக்க வழக்கத்தினால் அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.